த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பாவ வினைகளை போக்குவது, எளிதில் போக்குவது எப்படி? இந்த பாவ வினைகள் எந்தெந்த வகையில் நம்ம தினசரி சரி செய்ய முடியும்? மீண்டும் அந்த வினைகளை சேர்க்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைக்கி நம்ம பதிவை பார்க்க போகிறோம். மிக தெளிவாக பதிவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை உங்களை சார்ந்த அனைவருக்கும், பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு காலத்தில் டெஃபினட்டாக இது பயனுள்ளதாக அமையும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மனிதன் என்பவன் பாவ கர்மங்களை செய்ததனால் எடுத்தது இந்த பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது எப்படியோ போகட்டும், நோ மோர் ரிசர்ச். இப்போது நம்ம இருக்கிற சயின்ஸை பார்க்கலாம். சரியா? அதாவது நம்மளோட முன்னோர்கள் அறிவியல் சார்ந்த சில நுணுக்கங்களை மனித வாழ்வியலில் புகுத்துட்டு போயிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் அங்க பிரதர்ஷனம் செய்வது, கோவில் வளாகத்தை சுற்றி வரும்போது காலணிகளை தவிர்ப்பது, ஆண்கள் சட்டை துணியை தவிர்ப்பது, பெண்களாயின் புடவை மங்களகரமாக சிவப்பு மஞ்சள் புடவையை அணிவது. சரிங்களா? பொட்டு வைப்பது, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூ, இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. நம்ம தமிழ் மருத்துவத்தில் இதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் அவன் உடலில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அன்வான்ட் எனர்ஜி, விச் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த எனர்ஜியானது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் நோய்வாய்ப்படுகிறான். அவர்களுக்கு தமிழ் மருத்துவத்தில் இந்த சூட்சும சிகிச்சைகளை வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் நம்மளோட முன்னோர்கள். நல்லா கிளியராக நோட் பண்ணுங்க. நம்ம உடம்புல ஓரளவுக்கு தான் ஹீட் எனர்ஜி இருக்கணும், ஓரளவுக்கு தான் குளிர்ச்சி தன்மை இருக்கணும். சரிங்களா? பஞ்சபூத சக்தியானது கரெக்டாக சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் 3 நாடிகள் சரியாக செயல்படும். வாதம், பித்தம், கவம் அல்லது சிலேத்துமம். இந்த 3 நாடிகள் சீராக இருக்கும் பட்சத்தில் அம்மனிதனுக்கு எந்தவித வியாதியும் வராது. சரியா? மன நிறைவோடு இருப்பான், சீரும் செழிப்போடு இருப்பான். அவன் வேலை உண்டு, அவனது வாழ்க்கை உண்டு என்று வாழ முடியும். இதை தவிர்த்து ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருது, மனசில் பிரச்சனை அல்லது உடம்புல பிரச்சனை, நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூட்சும சிகிச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்க பிரதட்சணம் செய்வது. இது மிகப்பெரிய மருத்துவ முறைங்க, மிகப்பெரிய மருத்துவ முறை. இந்த முறையை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்ட் எனர்ஜி, ஓவர்லோடட் எனர்ஜி, மென்டலி ஓவர் ஃப்ளோ, ஸ்ட்ரெஸ் அல்லது டிப்ரெஷன், எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமையும். இதை நம்ம ஓப்பனாக பேசிடுறோம். இப்படி பேசுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகத்தன்மை குறையுது. இருப்பினும் உங்களுக்கு இதனோட விஷயம் தெரியணும். ஏன்னா வரும் சந்ததியினருக்கு கோவில் வளாகத்தில் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்கன்றதே தெரியாமல் போயிடும். அப்படி ஒன்று இருந்தது, அதுக்கான காரணமாக வச்சு தெரியணும். சரிங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம தண்ணியை ஊற்றிக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் செய்வது காரணம் கனெக்டிவிட்டி. இப்போ கரண்ட்டுக்கு தண்ணி இருந்தால் கனெக்டிவிட்டி வெகு சுலபமாக கிடைக்கும். சரியா? சேம் லைக் நம்ம பாடி ட்ரையாக இல்லாமல் தண்ணியை ஊற்றும் போது
ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தண்ணி வந்து பரவிடும் உடம்புல. ஸோ ஹோல் பாடி வந்து சிங்கிள் பாயிண்டில் கனெக்டிவிட்டியில் இருக்கும். இப்போ எனக்கு இங்கே கரண்ட் அடித்தாலும் ஹோல் பாடிக்கு அது சப்ளை ஆகும்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. அதே போல தான் நம்மளோட உடம்புல பச்சை தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், வெயில் இல்லாத நேரத்தில், சரிங்களா, அதிகாலையிலையோ இல்லை மாலையிலையோ அங்க பிரதர்ஷனம் செய்து வரும்போது கோயில் தலங்களில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்ட் எனர்ஜியை, நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பாசிட்டிவ் எனர்ஜியை உடம்புல செலுத்திடும், இன்ஜெக்ட் பண்ணிடும். இது 100% உண்மைங்க. செய்து பாருங்க, அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு இதை பத்தி தெரியும், சரிங்களா? சில நபர்கள் வந்து இதுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், இருப்பினும் இதுதான் உண்மை. நம்ம தரையில உட்காந்து ஆசனங்கள் போட்டு ப்ரே பண்றது வழக்கம். அப்பொழுதும் சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றிக்கிட்டு, பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டு ப்ரே பண்ணுவாங்க. உட்காந்துட்டு ப்ரே பண்ணுவாங்க, வெறும் தரையில் உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. சிலர் வந்து வெறும் காலில் பாத அடி பிரதர்ஷனம் செய்வாங்க. இதுவும் வந்து சேம் அதே சயின்ஸ் தான் இதுவும், சரியா? என்னன்னா உங்களுக்கு உடம்புல சில உபாதைகள் இருக்கும், அங்க பிரதர்ஷனம் செய்ய முடியாது. பேக் பெயின் ஆர் லோ பேக் பெயின் ஏதோ ஒன்று இருக்கும், அதனால அவங்க அடி பிரதர்ஷனம் செய்வாங்க. ஸோ இதை செய்யறதுனால நம்ம உடம்புல இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்கும். நம்ம கர்ம வினைகள், சரிங்களா? கர்ம வினைகள்னா நம்ம செய்த காரியங்களோட வினைகள் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கும், சரிங்களா? அதிகமான உஷ்ணமான விஷயங்கள் செய்திருந்தோம்னு சொன்னாக்கா, நிறைய மாமிசம் சாப்பிட்றது, அதனோட ஓவர்லோடு என்ன ஆகும்? உஷ்ணம் உச்சந்தலை வரைக்கும் உஷ்ணம் இருக்கும். பித்தம் அதிகமாக இருக்கிற உடம்புல இருந்து பித்தத்தை எடுக்கணும்னு சொன்னாக்கா அங்க பிரதேசனம் செய்யும் போது நம்ம பூமி எர்த்தோட கனெக்ட் ஆகும், சரிங்களா? எர்த்தோட முழுமையாக கனெக்ட் ஆகுறோம். அப்படி கனெக்ட் ஆகும் போது எர்த்தில் வந்து பஞ்சபூதத்தினோட சக்தி வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கிறதுனால உங்களோட உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் உறிஞ்சப்படும், பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்கும். ஏன்னா கோவில் வளாகம்ன்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த ஒரு இடம். அங்கே வந்து உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியோட பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக லோவாக தான் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி வந்து அங்கே காணாமல் போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜியோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அதனால பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புக்குள்ளே புகுந்துடும், சரியா? இது வந்து ஒரு எனர்ஜி, இது ஒரு காஸ்மிக் பவர், சரியா? இது வந்து நான் எப்படி கண்ணில் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஃபீல் இட். உங்களுக்கு கஷ்டங்கள் மனசு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் இதை பண்ணும்போது அது வந்து நிவர்த்தி ஆகுது, யூ கேன் ஃபீல் இட். சிலர் வந்து சொல்லுவாங்க 11 முறை கோயில் வளாகத்தை சுற்றிவாங்க, 21 முறை சுற்றிவாங்க, நவ கிரகங்களை 9 முறை சுற்றிவாங்க, 9 முறை கிளாக் வைஸ், 3 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இது எல்லாத்துக்குமே விஷயங்கள் இருக்கு, எல்லாமே இதே தான், சயின்ஸ் தான், சரிங்களா? நீங்கள் வெறும் பாதங்களில் நீங்கள் அந்த சிலைகளை சுற்றி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வைப்ரேஷன் வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸை மாற்றி அமைத்து விடும், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மனிதனும் கோயிலுக்கு போகிறதுக்கான சூட்சும முறைகள் ஏகப்பட்டது இருக்குது, சரிங்களா? அவங்கள ப்ரேயரில் ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடில் ஒரு சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. அந்த சயின்ஸ் மூலியமாக நம்ம மருத்துவம் திணிக்கப்பட்டிருக்கு, நம்ம மருத்துவம் அதில் இருக்கு. அதாவது மருத்துவத்தோட மகத்துவம் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஈவன் வந்து பிரபஞ்ச சக்தியே வந்து நம்ம மெடிசனாக மாற்றிருக்கோம், சரிங்களா? அதுவே வந்து நமக்கு சிகிச்சையாக மாற்றிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை முறைகளை வந்து அந்த காலத்தில் அவ்வளோ தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க. இது வந்து வர்ம புள்ளி, சரிங்களா? இது வந்து திலக கால வர்மம் சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து நெற்றி பொட்டின் நடுவில் இருக்கும், 2 புருவங்களுக்கு மத்தியில். இதை வந்து தினசரி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு வர்ம புள்ளி. அந்த புள்ளியானதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் எல்லாரும் பொட்டு வைக்கிற மெத்தட். ஸ்டிக்கர் போட்டு வைக்கும் போது கூட ஒரு
ஒரு டச் கொடுப்பாங்க. அதே போல் குங்குமம், சந்தனம் எதுவாக இருந்தாலும் அந்த பொட்டு வைக்கும் போது அங்கே வந்து அந்த பாயிண்ட் ஆனது தூண்டப்படும். அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து கோடான கோடி. உங்களோட நினைவாற்றல் பெருகும், உங்களோட மனம் வந்து நிறைவாக இருக்கும், நல்ல நிம்மதியான ஒரு மனநிலை இருக்கும், மெயின்டைன் ஆகும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சிந்தனை தெளிவாக இருக்கும், நெகட்டிவிட்டி வந்து உங்கள் மனசுக்குள்ளே வராது. ஸோ இது போல் விஷயங்களை நீங்கள் செய்யணும். இது வந்து அதிகமான நேரம் செய்யக்கூடாது, சரிங்களா? அதுக்குன்னு சில டைம் இருக்குது. சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த ப்ரெஷர் வந்து மிதமாக இருக்கும், சரிங்களா? ஒரு அரை மாத்திரை, கால் மாத்திரை அளவு தான் இருக்கும். இதே போல் முகம் கழுவுறது, முகம் கழுவும் போது காதையும் சேர்த்து கழுவ வேண்டும். இது ஒரு முறை. ஏன்னா அப்போதான் உங்களோட மூளை நரம்புகள் எல்லாம் சாந்தம் அடையும், சரிங்களா? ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 முறை முகம் கழுவ வேண்டும், ஓகேவா? அதே போல் நிறைய சூட்சுமங்கள் நம்ம இதில் வச்சுருக்காங்க, சரிங்களா? இது எல்லாத்தையுமா நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போகிறத நீங்கள் பார்க்கலாம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் இது போல் பிரார்த்தனைகளை செய்துட்டு வரும்போது தான் அதுக்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கும். சும்மா நம்ம போயிட்டு அப்படியே ஷூ காலோடு அப்படியே நின்றுட்டு வெளியில் நின்றுட்டு ஒரு சல்யூட் போட்டு வர்றதுனால நோ யூஸ். முறையாக சாஸ்தாங்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும். அதே போல் கொடிமரத்தின் முன்பு நின்று ஃபுல்லாக வந்து நீட்டி அடித்து சரணாகதி ஆகும், சரிங்களா? கையை வந்து மேலே உயர்த்தி கையை வணங்கி கீழே வந்து விழுந்து உடம்பு வந்து முழுசாக வந்து தரையில் படுற மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணணும். இதுவும் சேம் அதே தான். பிரபஞ்ச சக்தியால், நம்ம பூமி சக்தியால் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஓவர்லோட நெகட்டிவ் எனர்ஜி உறிஞ்சப்பட்டு பாசிட்டிவ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணப்படுது. அதனால் நீங்கள் ஒரு சுத்தமான மனநிலையோடு வெளியில் வருவீங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ப்ரூவனான விஷயம், உண்மை சம்பவங்கள், சரிங்களா? இதில் அத்தனையுமே சத்தியம். நீங்கள் அனுபவித்தால்தான் தெரியும் அற்புதம். சரி, அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை பார்க்கும் வரை நன்றி. ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.